வணக்கம். நீங்கள் பேச போகிற தலைப்பு வந்து குண்டலினி. குண்டலினி பற்றி தான் நான் பேச போகிறேன். நல்லா புரிஞ்சுங்க. குண்டலி யோகம் வந்து ஒரு சாதாரண யோகம் கிடையாது. உயிரை கொடுத்து உயிரை வாங்கணும், அதான் அந்த யோகம். அந்த குண்டலி எழும்ப ஆரம்பிச்சிச்சுன்னா தாங்கக்கூடிய எனர்ஜியும் பக்குவமும் உனக்கு இருக்கணும். இதெல்லாம் சொல்லி கொடுத்து தராங்களா இல்லையா நமக்கு தெரியலை. அரைகுறையாக போய் ஒரு குண்டலி யோக பயிற்சியை வாங்கிட்டு வந்து வீட்டில் பண்ணின்னு அப்புறம் அதே ஆகிப்போச்சு இதாக ஆகிடுச்சு ஆஸ்பத்திரி கைமாக சுற்றின்னு இருக்குதுங்க. நிறைய சுற்றின்னு இருப்பீங்க, மன உளைச்சல் ஆகும். அதனால் இங்கே ஒரு குண்டலி யோகம் பயிற்சி வாங்கியிருந்தா அவன் முதல்ல குண்டலி எழுப்பி இறக்கிருக்கிறானா பார்க்கணும். ஒரு குண்டலி யோகத்தை முழுமையாக சொல்லித்தர தகுதி யாருக்கு இருக்குதுன்னா அந்த குண்டலிலேயே அவன் உச்சியை வெறிக்க அவன் உச்சி நேரம் அவன் கட்டுப்படுத்திடணும். அவனால தான் அந்த குண்டலி யோகத்தை கரெக்டாக சொல்லித்தர முடியும். மற்றவங்க யாராலும் சொல்லித்தர முடியாது. அதனால் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. சாதாரணமாக ஒரு யோகம் வந்து கோயிலில் போகிறீங்கன்னா அந்த கோயிலில் முன்னாடி பலிப்பீடன்னு ஒன்று வச்சுருப்பான், கொடிமரம்னு ஒன்று வச்சுருப்பான். அது ஏன் வச்சுருக்கிறாங்க தெரியுமா? அது ஏன் பலிப்பீடன்னு பேர் வச்சுக்கிறாங்க தெரியுங்களா? பலிப்பீடனா உன்னை நீ முதல்ல பணியை வைக்கணும். அந்த யோகம் செய்யும்போது உயிரை கொடுத்து தான் இன்னொரு பிறப்பு உள்ளே இருக்குது. அது உள்ளே போய் தான் நீ உயிரை வாங்கணும். நிறைய சீக்கிரட் ரகசியங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஓப்பனாக சொல்ல முடியாது, உங்களுக்கு புரியாது அப்படி சொன்னாலும். அதனால் ஒரு குண்டலி யோகம் பணம் தந்தால் நல்லா பயிற்சி அடைஞ்ச பக்குவம் பெற்றிருக்கிறாரா பார்த்து அவர்கிட்ட வாங்கிறது சால சிறந்தது. நன்றி, வணக்கம்.